சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய ஆயுள் காலம் நீளணும் என்று விரும்புகிறாரோ, இன்றைக்கு பொதுவாக நாங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடிய விஷயம் சாலிஹான நல்ல அமல்களோட நோய்வாய் இல்லாமல் ஆஃபியத்தா நீண்ட காலமாக வாழணும். யார் அதை விரும்புகிறாரோ. ரெண்டாவது சொன்னாங்க, யார் தனது செய்யக்கூடிய தொழிலில் பரக்கத்துண்டாகணும் என்று விரும்புகிறாரோ, அல்லாஹ் கொடுத்ததை இன்னும் டபுள் ஆக்கணும் என்று விரும்புகிறாரோ, யாருக்கு ரிஸ்கில் பரக்கத்து ஏற்படணும் என்று விரும்புகிறாரோ, அவர் ரெண்டு விஷயத்தை செஞ்சு கொள்ளட்டும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பெற்றோரை நல்லா பார்த்து கொள்ளட்டும், உம்மா வாப்பன துவாவை கேட்க வாங்குற பிள்ளையாக அவர் இருக்கட்டும். ரெண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய உறவு முறைகள் இருக்குது, இந்த உறவு முறைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். உலமாக்கள் இந்த ஹதீஸை கீழால் எழுதுறாங்க, யார் இந்த ரெண்டுல சரியா நடக்கிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தொழில பரக்கத்தும் அவருடைய ஆயுள பரக்கத்தும் செய்வார். யாரு பெற்றோர்களுடைய விஷயத்தை குறைபாடு செய்கிறாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் அவரை கீழே போடுவார், அவருடைய ஆயுள் காலம் அல்லாஹ் குறைப்பான் பெற்றோர்களுடைய விஷயத்தில் குறைபாடாக நடந்தால். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் என்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலையும் பெற்றோர்களோட எந்த ஒரு நெகோசியேஷனும் எங்களுக்கு பண்றதுக்கு போறதுக்கு இயலாது. அவர்கள் எதை சொல்றாங்களோ, அவர்கள் எதை செய்கிறாங்களோ, அவர்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொள்ற பொறுப்பு சகோதரர்களே எங்கள் அனைவருக்கும், எங்களோட பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் முன் வரணும். என் உம்மா மௌத்தா போனா என் வாப்பா தனி வைக்கிறாரு, என் வாப்பாவை நான் வச்சு பாதுகாத்துக் கொள்வேன். என் உம்மா தனியாக இருக்கிறாங்க, என் உம்மா அங்கு மிங்கி வேணும் தாத்தா வீட்டுக்கு தாச்சி வீட்டுக்கு போக தேவையில்லை, என் உம்மா என்னையோடு இருக்கட்டும், என் தாயை நான் பார்த்துக் கொள்வேன். ஏன் பெற்றோரை பார்த்துக் கொள்றது அவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதர் வந்து சொன்னார், நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், இந்த கொலைக்கு என்ன சரி தௌபா இருக்குதான்னு கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டாங்களாம், அஹய்யுன் வாலிதத்துக், உங்களோட உம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னு கேட்டாங்களாம். அந்த மனிதர் பதில் சொன்னார், என் உம்மா உயிரோடு இல்லை. நபி அந்த டைமில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் போயிட்டு தௌபா செஞ்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நிலைமையில் நீங்கள் இருங்க என்று சொன்னதுக்கு பின்னால் பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரர் அவர்கிட்ட கேட்டாங்களாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் உம்மா உயிரோடு இருக்கிறீங்களான்னு கேட்டீங்க. அந்த மனிதன் கொலை செஞ்சேன்னு உங்கள்கிட்ட வாராரு, அவருக்கு நீங்கள் தௌபா செஞ்சு அல்லாஹ்வை நெருக்கமாக இருங்க என்று சொல்லாமல் அதுக்கு முன்னால் நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்களோட உம்மா உயிரோடு இருக்கிறீங்களான்னு கேட்டீங்களே, காரணம் என்னான்னு கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், எனக்கு தெரிஞ்சதுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் என்றால் அது தனது தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யக்கூடிய பணிவிடை, ஹிதுமத், உம்மா வாப்பாவை பார்த்து கொள்வது. அன்பானவர்களே, நாங்கள் சம்பவங்கள் தெரியாதவர்கள் இல்லை, பயான் கேட்காதவர்கள் இல்லை. எவ்வளோ பேர் அழகான நிறைய பயான்கள் கேட்டிருக்கிறோம், நிறைய சம்பவங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஏன் அது எங்களோட வாழ்க்கையில் வருவதில்லை?